Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா டெய்லி நம்ம லைஃப்ல அதிகமா யூஸ் பண்ற சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணி பேசுறது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இல்ல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. ரவியும் பாலாவும் ஏன் சண்டை போட்டுட்டு இருக்காங்க? நம்ம கேட்போம்ல, ரவியும் பாலாவும் ஏன் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்போமா? அது எப்படி கேக்குறது பாருங்க. ரவியும் பாலாவும் ஏன் சண்டை போட்டுட்டு இருக்காங்க? ஓகே, இந்த செயல் வந்து கண்டினியூஸா நடக்குது. இப்போ பிரசன்ட்ல கண்டினியூஸா நடக்குது. ஓகே, சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இத வந்து பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல நம்ம சொல்லுவோம். அப்போ பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி எப்படி கேட்போம் பாருங்க. ரவியும் பாலாவும் ஏன் சண்டை போட்டுட்டு இருக்காங்க? ஓகே, WH क्वेश्चन இருக்கு. அதனால அத ஃபர்ஸ்ட் எழுதணும். ஏ ஒய். இந்த பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி நம்ம क्वेश्चन கேட்கும்போது நம்ம பி வெர்ப் யூஸ் பண்ணி தான் क्वेश्चन கேட்போம். ஓகே, அந்த பி வெர்ப் கூட அந்த WH क्वेश्चन இருக்குல்ல, அதுவும் கூட வந்துனா அந்த WH क्वेश्चन ஃபர்ஸ்ட் எழுதணும். அதுக்கு அடுத்து பி வெர்ப் எழுதணும். பி வெர்ப் இந்த பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு பி வெர்ப் என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா am, is, are. ஓகே, இந்த மூணு பி வெர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். இல்ல எது வரும்? இல்ல வந்து சப்ஜெக்ட பார்க்கணும். ரவி அண்ட் பாலா ரெண்டு பேரையுமே நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். ஒருத்தங்களை நம்ம மென்ஷன் பண்ணோம்னா இஸ் யூஸ் பண்ணுவோம். ஒன்றுக்கு மேற்பட்டவங்களை நம்ம மென்ஷன் பண்ணும்போது இங்க ஆர் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்ப நம்ம ஆர் தான் இங்க யூஸ் பண்ணணும். ஓகே, ஒய் ஆர். அடுத்துதான் என்னது? சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும். இல்ல சப்ஜெக்ட் எது? ரவி அண்ட் பாலா. ரவி and Bala. Okay, why are Ravi and Bala அடுத்து என்ன பண்றாங்க? சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப என்ன? fighting. சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த verb கூட என்ன சேர்ப்போம்? ing சேர்ப்போம். அப்ப why are Ravi and Bala fighting அப்படின்னா ரவியும் பாலாவும் ஏன் சண்டை போட்டுட்டு இருக்காங்க? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. பாலா அவனை வெளியில துரத்திட்டான். நம்ம சொல்லுவோம்ல, பாலா வந்து அவனை வந்து வெளியில துரத்திட்டா அப்படின்னு. அது எப்படி சொல்றது பாருங்க. பாலா அவனை வெளியில துரத்திட்டான். பாஸ்ட்ல நடந்து முடிஞ்ச செயல். அப்போ பாஸ்ட்ல நம்ம நடந்ததை நம்ம சொல்லும் போது எப்படி? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி நம்ம சொல்லுவோம் தானே. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி எப்படி எழுதணும் பாருங்க. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்ன? பாலா. சாரி, பாலா. அடுத்து வெர்ப் வரணும். வெர்ப் என்ன இதுல? பாலா அவனை வெளியில துரத்திட்டான். துரத்தக்கூடிய செயல் தான் நடக்கு. துரத்துறதுக்கு இங்கிலீஷ்ல சேஸ். அதோட பாஸ்ட் ஃபார்ம் சேஸ்ட். ஓகே, இங்க வெர்ப் வந்து V2 ஃபார்ம்ல இருக்கணும். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல வெர்ப் V2 ஃபார்ம்ல இருக்கும். பாலா சேஸ்ட் அப்படின்னா பாலா துரத்திட்டான். யார? அவனை. அவனைனா him. ஓகே, அடுத்து எங்க? வெளிய. வெளியனா அவுட். ஓகே, இது பாலா சாரி ரவிய வெளியில துரத்திட்டான் அப்படின்னு சொல்லணும்னா இதுல ஒரு நேம் யூஸ் பண்றோம். பாலா ரவிய வெளியில துரத்திட்டான் அப்படின்னு சொல்லணும்னா பாலா சேஸ்ட். இங்க என்ன வரும்? ரவி. இந்த ஹிம் இருக்கக்கூடிய இடத்துல ரவின்னு யூஸ் பண்ணும். ஓகே, பாலா சேஸ்ட் ரவி அவுட். நெக்ஸ்ட் பாருங்க. அம்மா பூ கட்டிட்டு இருக்காங்க. நம்ம சொல்லுவோம்ல, அம்மா வந்து பூ கட்டிட்டு இருக்காங்க. அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அம்மா வந்து பூ கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பூ கட்டிட்டு இருக்காங்க. பிரசன்ட்ல அந்த செயல் வந்து கண்டினியூஸா நடந்துட்டே இருக்குதுல்ல. அப்ப இதை எப்படி சொல்லணும்? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி எப்படி சொல்லணும்? அம்மா. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் மாம். ஓகே, இல்ல மைன் போட்டாலும் ஒண்ணும் இல்ல. மை மாம், என்னுடைய அம்மா. இல்ல மாம்னு போட்டாலும் ஒண்ணும் இல்ல. ஓகே, அப்போ மாம். அடுத்து என்ன? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி நம்ம அடுத்து சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் பி வெர்ப் சேர்ப்போம். பி வெர்ப் என்ன? am, is, are. இந்த மூணுல ஒண்ணுதான் நம்ம சேர்க்கணும். இல்ல என்னது? சப்ஜெக்ட பார்க்கணும். அந்த சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா வந்திருக்கு. அப்போ ஒருத்தங்களை தான் நம்ம மென்ஷன் பண்றோம். அப்ப இங்க என்ன யூஸ் பண்ணணும்? இஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, மை மாம் இஸ். அடுத்து வெர்ப். அந்த வெர்ப் கூட ing சேர்ப்போம். இல்ல வெர்ப் எது? அம்மா பூ கட்டிட்டு இருக்காங்க. கட்டக்கூடிய செயல் தான் நடக்கு.
அப்போ கட்டுறதுக்கு இங்கிலீஷ்ல try. கூட என்ன சேர்ப்போம் ing trying. ஓகே trying. அடுத்து என்ன கட்டிட்டு இருக்காங்க பூ. அப்போ flowers. இங்க வந்து பூ ஒன்னே தானே ஒன்னு சிங்குலரா தானே மென்ஷன் பண்றீங்க. இங்க ஏன் எஸ் கூட சேர்க்கிறீங்க ப்ளூரலா அப்படின்னு கேட்கலாம். நம்ம வந்து பேச்சு வாக்குல அம்மா வந்து பூ கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். அம்மா பூக்கள் கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம் தானே. அம்மா வந்து பூ கட்டிட்டு இருக்காங்க, இல்ல நான் பூ கட்டிட்டு இருக்கேன், இல்ல அவ பூ கட்டிட்டு இருக்கா அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அதுதான் தமிழ்ல நம்ம வந்து சாதாரணமா பேச்சு வாக்குல சொல்றது அது. ஆனா இங்கிலீஷ்ல என்னது கூட நம்ம எஸ் சேர்க்கணும் flowers. ஓகே அப்போ my mom is tying flowers அப்படின்னா என்னுடைய அம்மா வந்து பூ கட்டிட்டு இருக்காங்க. ஓகே நெக்ஸ்ட் பாருங்க, உன்னால் அதை செய்ய முடியுமானால் அதை செய். நம்ம சொல்லுவோம்ல உன்னால் அதை செய்ய முடியும்னா அதை செய் அப்படின்னு சொல்லுவோம் தானே. அப்ப உன்னால் அதை செய்ய முடியும்னால் ஓகே அது ஒரு செட். அடுத்து அதை செய். அப்போ ரெண்டு செட்ல எதை வேணாலும் ஃபர்ஸ்ட் எழுதலாம். ஓகே நான் வந்து இத ஃபர்ஸ்ட் எடுக்க. அதை செய் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் செய். செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல do. அதை அப்படின்னா itனு சொல்லலாம் thatனு சொல்லலாம். ஓகே அப்போ do it அதை செய். அடுத்து என்ன உன்னால் அதை செய்ய முடியுமானால். ஓகே உன்னால் அதை செய்ய முடியுமானால் ஆல் இருக்குல்ல ஆல்க்கு என்ன சேர்ப்போம் if. ஓகே ஆல்க்கு என்ன if. அந்த சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ உன்னால் அதை செய்ய முடியுமானால் இந்த நிகழ்வு கூட அந்த ஆல் வந்துச்சு அப்படின்னா அந்த நிகழ்வை எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம if எழுதிடணும். ஓகே அப்ப if அதுக்கு அடுத்துதான் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்ன உன்னால். உன்னால்னா you. ஓகே அடுத்து என்ன வரணும் அதை செய்ய முடியுமானால் முடியும். அப்போ மாடல் வெர்ப் வந்திருக்கு. முடியும்னா can. மாடல் வெர்ப் வந்துச்சுன்னா இந்த யூ சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து மாடல் வெர்ப் வரும். அதுக்கு அடுத்து தான் வெர்ப் வரும். வெர்ப் எது உன்னால் அதை செய்ய செய்யக்கூடிய செயல். செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல do. ஓகே அடுத்து எதை அதை அதைனா it. அப்போ உன்னால் அதை செய்ய முடியுமானால் அதை செய் அப்படின்னு சொல்லும்போது do it if you can do it அப்படின்னு சொல்லலாம். இல்ல if you can do it do it. ஓகே நெக்ஸ்ட் பாருங்க என்னால் முடிந்த எல்லாவற்றையும் நான் செய்தேன். நம்ம சொல்லுவோம்ல என்னால முடிஞ்ச எல்லாவற்றையும் நான் செய்தேன், எல்லாத்தையுமே நான் செய்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்னால் முடிந்த எல்லாவற்றையும் நான் செய்தேன்னு சொல்லும்போது எப்படி சொல்லலாம் எல்லாவற்றையும் அது ஒரு செட்டு. அடுத்து நான் செய்தேன். அப்போ இது எப்படி எழுதலாம் என்னால் முடிந்த எல்லாவற்றையும் நான் செய்தேன். இத ஃபர்ஸ்ட் எழுதலாமா நான் செய்தேன். நான் செய்தேன்னா பாஸ்ட் தானே நான் செய்தேன். அப்போ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதணும். அடுத்து செய்தேன். செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது doன்னு சொல்லுவோம் தானே. செய்யறதுக்கு do. அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன did. இது நீங்க ஆக்ஸிலரி வெர்பா நீங்க எடுக்க கூடாது. இது வந்து மெயின் வெர்ப். ஓகே doட பாஸ்ட் did. அடுத்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் V3 ஃபார்ம் வந்து done. ஓகே அப்போ I did அப்படின்னா நான் செய்தேன். என்ன என்னால் முடிந்த எல்லாவற்றையும். அப்போ எல்லாவற்றையும்னா everything. everything. அடுத்து என்னால் முடிந்த. அப்ப என்னால் முடிந்தேனா என்னால் சப்ஜெக்ட் I. அந்த முடிந்த அப்படின்னா இப்ப பாருங்க என்னால முடியும் அப்படின்னா can யூஸ் பண்ணுவோம். ஆனா அதே இது பாஸ்ட் can வந்து நம்ம பிரசன்ட்க்கு யூஸ் பண்ணுவோம், ஃபியூச்சருக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ என்னால அதை செய்ய முடியும் அப்படின்னா நம்ம can யூஸ் பண்ணுவோம். ஆனா என்னால அதை செய்ய முடிந்தது பாஸ்ட்ல முடிஞ்சது ஆனா இப்போ இல்ல. அப்போ முடிந்தது அப்படின்னு சொல்லும் போது அங்க could யூஸ் பண்ணுவோம். அப்போ என்னால் முடிந்த பாஸ்ட் அப்ப என்ன யூஸ் பண்ணுவோம் good. ஓகே அப்போ என்னால் முடிந்த எல்லாவற்றையும் நான் செய்தேன்னு சொல்லும்போது I did everything I could. ஓகே நெக்ஸ்ட் பாருங்க அவங்களால முடியுமா நம்ம கேட்போம்ல அவங்களால முடியுமா அவங்களால இதை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்போம். அப்ப நம்ம வந்து அவங்களால முடியுமா இத அப்படி. அப்ப அவங்களால முடியுமான்னு கேக்குறது எப்படி கேட்கலாம் முடியுமான்னு கொஸ்டின் கேக்குறோம். ஓகே அவங்களால முடியுமான்னு கொஸ்டின் கேக்குறோம். கொஸ்டினா கேட்கும் போது மாடல் வெர்ப் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கணும்னா அந்த மாடல் வெர்ப் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும்.
இல்ல முடியுமா, முடியும்னா என்ன யூஸ் பண்ணுவோம், கேன் யூஸ் பண்ணுவோம். அதே கொஸ்டினா முடியுமானா கேன் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். ஓகே, அடுத்ததான் என்னது, சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்ன, அவங்களால. ஓகே, அவங்களால, அவங்களாலனா தே, அவர்களால் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான். ஓகே, கேன் தே அப்படின்னா அவர்களால முடியுமா, அவங்களால முடியுமா அப்படின்னு கேக்குறது. ஓகே, அதே இது உன்னால் முடியுமா அப்படின்னா, உன்னால் முடியுமா அப்படின்னா கேன், இங்க என்ன வரணும், யூ. கேன் யூ, உன்னால் முடியுமா, உன்னால் அப்படின்னா யூ. ஓகே, அவளால முடியுமா, நம்ம கேட்போம்ல அவளால முடியுமா அப்படின்னு. அப்ப அவளால முடியும்னா கேன் ஷீ. ராஜாவால முடியுமா, கேன் ராஜா. ஓகே, அப்போ முடியுமா அப்படின்னு கேட்கணும்னா அது கேன் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, ஒரு செயலை செய்ய முடியுமா இல்ல முடியாதா அப்படின்னு கேட்கணும்னா காண்ட் யூஸ் பண்ணி. அவங்களால முடியாதா அப்படின்னு கேட்கணும்னா அவங்களால முடியாதா அப்படின்னா காண்ட். நெகட்டிவ்ல கேட்கும் போது ஓகே, காண்ட் தே, அவங்களால முடியாதா அப்படின்னு கேட்கும் போது ஓகே, காண்ட் தே. அவங்களால முடியுமா, கேன் தே. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, யாருன்னு சொல்லு. நம்ம சொல்லுவோம்ல யாருன்னு சொல்லு, அது செய்தது யாருன்னு சொல்லு அப்படி கேட்போம் தானே. அப்ப யாருன்னு சொல்லு அப்படின்னு கேட்கும் போது எப்படி கேட்கலாம், யாருன்னு சொல்லு. அப்போ சொல்லு அத ஃபர்ஸ்ட் எழுதணும். சொல்லுனா டெல் மீ. யார்கிட்ட சொல்லணும், என்கிட்ட சொல்லணும். ஓகே, நான் தான் கேக்குறேன். அப்போ யாருன்னு சொல்லு அப்படின்னு கேட்கும் போது டெல் மீ. ஓகே, டெல் மீ சொல்லு அப்படின்னா டெல் மீ. அடுத்த யாருன்னு, யாருன்னா ஹூ, யார், ஹூ. ஓகே, டெல் மீ ஹூ. ஓகே, யாருன்னு சொல்லு. அடுத்து எப்போன்னு சொல்லு. ஓகே, எப்போ போகணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவோமா. அப்போ எப்போன்னு சொல்லு அப்படின்னு சொல்லும் போது சொல்லு, அதுக்கு டெல் மீ. அடுத்து எப்போன்னு, எப்போன்னு சொல்லு. அப்போ when, எப்போ, when. ஓகே, இத இந்த ஃபார்மட்ல தான் எழுதணும். இந்த when தூக்கி ஃபர்ஸ்ட் நம்ம क्वेश्चन கேட்கும்போது when எப்பவுமே WH क्वेश्चन ஃபர்ஸ்ட் வரும் தானே. ஆனா இந்த ஃபார்மட் எழுதும் போது நம்ம இந்த ஆர்டர்ல தான் எழுதணும். அப்போ எப்போன்னு சொல்லு அப்படின்னா tell me when. அடுத்து பாருங்க, எப்படின்னு சொல்லு. நம்ம கேட்போம்ல எப்படி நடந்துச்சு, எப்படின்னு சொல்லு அப்படின்னு கேட்போமா. அப்போ எப்படின்னு சொல்லுன்னு சொல்லும்போது சொல்லு, அதுக்கு tell me. என்ன சொல்லணும், எப்படின்னு, எப்படி, அதுக்கு how. tell me how, எப்படின்னு சொல்லு. அடுத்து எங்கன்னு சொல்லு, எங்கன்னு சொல்லு, அதுக்கு சொல்லு, அதுக்கு tell me. அடுத்து எங்கே, எங்கேன்னு, எங்கேனா where. ஓகே, அடுத்து எதுன்னு சொல்லு, எதுன்னு சொல்லு. இதுல எதுன்னு சொல்லு அப்படி சொல்லுமா. அப்ப எதுன்னு சொல்லு அப்படின்னா tell me. அடுத்து எது, எதுனா which. ஓகே, எதுன்னு சொல்லு அப்படின்னா tell me which. நெக்ஸ்ட் பாருங்க, என்னன்னு சொல்லு. இது எப்படி சொல்லலாம், என்னன்னு சொல்லு. அப்போ சொல்லு, அதுக்கு tell me. அடுத்து என்னன்னு, என்னன்னா என்ன, அதுக்கு what. ஓகே, என்னன்னு சொல்லு. அப்ப tell me what. நெக்ஸ்ட் பாருங்க, உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். நம்ம சொல்லுவோம்ல உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவோமா. அது எப்படி சொல்லலாம், உனக்கு என்ன பிடிக்கும்னு அது ஒரு செட்டு, எனக்கு தெரியும் அது அடுத்த செட்டு. அப்போ எனக்கு தெரியும் அதுதான் ஃபர்ஸ்ட் எழுதணும். எனக்கு தெரியும்னா ஐ நோ, இது எல்லாருக்கும் தெரியும் தானே. ஐ நோ அப்படின்னா எனக்கு தெரியும். என்ன தெரியும், உனக்கு என்ன பிடிக்கும்னு. ஓகே, என்ன அப்படின்னா WH question what. என்ன அப்படின்னா what. அடுத்து சப்ஜெக்ட் என்ன, உனக்கு, உனக்குன்னா you. அடுத்து பிடிக்கும், பிடிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல லைக். ஓகே, உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும் அப்படின்னா ஐ நோ வாட் யூ லைக். ஓகே, ஐ நோ வாட் யூ லைக் அப்படின்னா உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். நெக்ஸ்ட் பாருங்க, என்ன சொல்வதுன்னு கூட எனக்கு தெரியல. என்ன சொல்வதுன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றோம். அது எப்படி சொல்லலாம்,
பாருங்க என்ன சொல்வதுன்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு தெரியலனா ஐ டோன்ட் நோ. ஓகே, ஐ டோன்ட் நோ அப்படின்னா எனக்கு தெரியல. அடுத்து பாருங்க என்ன சொல்றதுன்னு கூட, என்ன சொல்வதுன்னு கூட, அந்த கூட அப்படின்னா மீனிங் ஈவன். ஓகே, அது வந்து இந்த நெகட்டிவ் சென்டென்ஸ்ல இந்த டோன்ட் ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்கு அடுத்து போடணும் ஈவன். ஓகே, இப்படி இடையில வந்துச்சுன்னா, இந்த கூடங்கிற வார்த்தை இடையில வந்துச்சுன்னா இந்த ஆக்சிலரி வெர்புக்கு இடையில போடணும். ஓகே, நெகட்டிவ் சென்டென்ஸ்ல. அப்ப ஐ டோன்ட் ஈவன் நோ. அடுத்து பாருங்க என்ன சொல்வதுன்னு, என்ன சொல்றதுன்னு அப்படி. அப்ப என்ன, என்னன்னா வாட். அடுத்து சொல்றதுன்னு, சொல்வதுன்னு, அப்போ டு போட்டு சே. இந்த சே எதுக்கு போடுறோம் அப்படின்னா, இல்ல சே வருமா டெல் வருமா அப்படின்னா, இப்ப பாருங்க டெல்னா யார்கிட்ட நம்ம சொல்றோமோ அவங்கள நம்ம மென்ஷன் பண்ணும் போது டெல் யூஸ் பண்ணுவோம். ஆனா இங்க வந்து யார்கிட்ட சொல்றோம்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணல, சோ இல்ல நம்ம சே போடுறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒருத்தங்க கிட்ட, நம்ம யார்கிட்ட நம்ம சொல்றோமோ ஓகே அவங்கள நம்ம மென்ஷன் பண்றோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம டெல் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம யார்கிட்ட சொல்றோம்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணல, சோ நம்ம அதுல சே போடுறோம். ஓகே, அப்போ இங்க டு எதுக்கு போடுறோம்னா, இப்ப பாருங்க சொல்றதுன்னு, சொல்வதுன்னு, அப்ப அந்த சொல்வது. அடுத்து என்ன எழுதுவதுன்னு கூட எனக்கு தெரியல, அப்ப என்ன எழுதணும் டு ரைட். என்ன சமைக்கணும்னு கூட எனக்கு தெரியல, சமைப்பது, அப்போ டு குக் அப்படி வரும். ஓகே, அப்போ ஐ டோன்ட் ஈவன் நோ வாட் டு சே அப்படின்னா என்ன சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் பாருங்க என்ன செய்வதுன்னு கூட எனக்கு தெரியல, அப்ப என்ன செய்வதுன்னு கூட எனக்கு தெரியும். இது எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.